வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை உலுக்கிய கோர விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று விசேட பூஜை. அமைச்சர்கள் சிலருக்கு கடும் கட்டுப்பாடு, அதிருப்தியில் ஜனாதிபதி. ரணிலுக்கு இருந்த தற்துணிவோ அனுரவுக்கு இல்லை, விமல் வீரவன்ச கடும் விமர்சனம். ஆட்சி அமைக்க தடை ஏற்படுத்தினால் பதிலடி, டில்வின் சில்வா எச்சரிக்கை. பாலியல் குற்றச்சாட்டில் பாடசாலை ஆசிரியர் கைது. காசாவில் கடும் பஞ்சம், உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான ஆத்ம சாந்தி பூஜை இன்று இடம்பெற்றது. நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான ஆத்ம சாந்தி பூஜை இன்று நடைபெற்றது. விபத்து இடம்பெற்ற பகுதியில் வசிக்கும் மக்கள் அந்த ஆத்ம சாந்தி பூஜையை ஒழுங்கு செய்தனர். சம்பவ இடத்தில் இன்று மாலை 4 மணியளவில் இந்த வழிபாடுகள் ஆரம்பமாகி இடம்பெற்றன. உயிரிழந்தவர்களுக்கு விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யப்பட்டது. பின்னர் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை 14 வருடங்களாக தமிழ் மக்கள் நினைவு கூர்ந்து வருவதாக மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவிக்கின்றது. வணக்கம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவாக வைகாசி 12ஆம் திகதியில் இருந்து 18ஆம் திகதி வரையும் கடைபிடித்து செயல்பட்டு கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய ஒவ்வொரு தாய்மாரும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழினமும் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரத்தமும் சாதப்பட்டு அந்த நாளை இந்த 16 வருடங்களாக ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் நினைவு கூர்ந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கஞ்சியை நாம் வழங்குவதற்கு காரணம், தற்கால இளைய சமுதாயத்திற்கு 16 வருடங்களுக்கு முன் என்ன நடந்தது என்பது தெரியாத நிலையில் நிறைய மாற்றங்களை 16 வருட கால இடைவெளியில் நிகழ்ந்துள்ளன. அவையெல்லாம் எம் சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடுமையாக அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வெளியிடும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நிலந்தி, கொட்டக்கச்சி உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதி அமைச்சர் ஒருவர், 2 அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இது குறித்து தனது அதிருப்தியை ஜனாதிபதி நேரடியாகவே வெளிக்காட்டியுள்ளார். அத்துடன் மேற்குறித்த அரசியல்வாதிகளை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நெலிந்த ஜெயதிச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பொறுப்பாளர் விஜித ஹிரத் ஆகியோரும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ரணிலுக்கு இருந்த தற்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இல்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச விமர்சித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்துணிவுடன் செயற்பட்டதாகவும் அந்த தற்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கிடையாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். கொழும்பில் மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர்,
பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற ஆணவத்தில் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்படுகிறது. 2020ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டபய ராயபக்ச அரசாங்கத்திற்கும் பெரும்பான்மை பலம் இருந்ததையும் அந்த பலம் 2 ஆண்டுக்குள் பலவீனமடைந்ததையும் அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாயின் அதற்கு இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்துணிவுடன் செயற்பட்டார். அந்த தற்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சி அமைக்க தடை ஏற்படுத்தினால் பதிலடி கொடுப்போம் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு தடை ஏற்படுத்தினால் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க எதிர்க்கட்சிகள் தடையினை ஏற்படுத்தினால் அதேபோன்று எதிர்க்கட்சிகளுக்கும் எதிர் தாக்கங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் விருப்பத்திற்கிணங்க அதிகாரம் அமைய வேண்டும் என்றும் அதில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக பெரும் வெற்றியை பெற்றது தேசிய மக்கள் சக்தி எனவும் நாம் 267 சபைகளில் வெற்றி பெற்றுள்ளோம். அதில் 120 இடங்களில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் சபைகள் அமைக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் 32 சபைகளில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் பிரச்சனை இல்லாமல் சபைகள் அமைக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். சமகாலத்தில் சில கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு தற்போது இணைந்து சபைகள் அமைக்க முயற்சி செய்வது ஒழுக்க விதிகளுக்கு முரணானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தறையில் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெவினுவர பகுதியில் உள்ள ஒரு பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டில் மாத்தறை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பாடசாலை ஒன்றின் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் ஆங்கிலத்தில் நன்கு படித்தவர் என்பதால் சம்பந்தப்பட்ட சிறுமியுடன் நெருக்கமாக பணியாற்றியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கிடைக்கப்பட்ட பல முறைப்பாடுகள் மற்றும் சிறுமியிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக மாத்தறை வெளிய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது. தற்போது சிறுமியை மருத்துவ பரிசோதனைகளுக்காக மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் செயல்பாடுகளுக்காக வற்புறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். நாட்டில் மீண்டும் உப்புக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது தாமதமாகி வருவதாகவும் அதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த வாரத்திற்குள் உப்பு கையிருப்புகளுக்கு வந்து சேரும் பட்சத்தில் தற்போதைய உப்பு பற்றாக்குறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சந்தையில் உப்பு விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 1 கிலோகிராம் உப்பு 450 முதல் 500 ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்ய வர்த்தகர்கள் முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் வினவிய போது உப்பு விலை தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை பயன்படுத்தி ஒருங்கமைக்கப்பட்டதாக கூறப்படும் 4 அதி உயர் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 16 மோட்டார் சைக்கிள்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை பயன்படுத்தி அசெம்பிள் செய்யப்பட்டதாக கூறப்படும் 4 அதிஉயர் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 16 மோட்டார் சைக்கிள்களை பண்டாரகம போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் இந்த மோட்டார் சைக்கிள்களை அதிக சத்தங்களை எழுப்பி ஓட்டி சென்றுள்ளனர். இதனால் வெசாக் நிகழ்வுகளில் பங்கேற்க சென்ற பொதுமக்களும் வீதியில் சென்ற ஏனைய வாகன சாரதிகளும் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். அதன்படி சம்பந்தப்பட்ட 16 மோட்டார் சைக்கிள்களுடன் 16 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட 4 அதிஉயர் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களின் பதிவு தகடுகளை சோதனை செய்தபோது சந்தேகத்துக்குரியதாக இருப்பது ஆரம்ப விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் போலீசார் பறிமுதல் செய்த ஏனைய அனைத்து மோட்டார் சைக்கிள்களிலும் சைலன்சர்கள் அகற்றப்பட்டுள்ளதோடு வீதியில் வாகனத்தை ஓட்டும் போது பாதசாரிகளை அச்சுறுத்தும் விதத்தில் சத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏனைய பாகங்கள் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பொரலஸ்கமுவ, கெஸ்பேப பண்டாரகம, தொடங்கொட, களுத்துறை, கேமாகம மற்றும் இங்கிரிய உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் இளைஞர்களை பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய போலீசார் எதிர்வரும் நாட்களில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர். 46 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து இலங்கைக்கு வந்த பிரித்தானிய பெண்ணொருவர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெருமளவான சட்டவிரோத போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் மேற்கொண்ட விசேட சோதனையின் போது அவரது பயண பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 46 கிலோகிராம் குஷ் எனப்படும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இலங்கை சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபர் ஒரு இளம் பெண் தனது வருகைக்கு பின்னர் சுங்கப்பகுதியை விட்டு வெளியேற முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டார். கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெறுமதிப்பு சுமார் 460 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரையும் போதைப் பொருட்களையும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தொடர்வது சர்வதேச செய்தி. காசாவில் வாழ்கின்ற மக்கள் தற்போது கடும் பஞ்சத்தை எதிர்நோக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது. காசாவில் உள்ள மக்கள் தற்போது கடும் பஞ்சத்தை எதிர்நோக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதனால் உயிரிழப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் அத்துடன் காசா மீதான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ் இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் காசாவுக்கான உணவு விநியோகத்தை தடுப்பதனை போருக்கான ஆயுதமாக தாங்கள் பயன்படுத்தவில்லை என இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே கான் யூனிசிஸில் உள்ள நாசர் வைத்தியசாலை வளாகத்தில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 39 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான ஆஸ்திரேலிய குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான ஆஸ்திரேலிய குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட் கமின்ஸ் தலைமையிலான இந்த குழுவில் ஸ்டீவ் சுமித் உப தலைவராக செயற்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காயம் காரணமாக ஓய்வில் இருந்த சகலத்துறை வீரர் கேமரூன் கிரீன் மீண்டும் அணியில் இடம் பிடித்துள்ளார். பெட் கமின்ஸ் தலைமையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான ஆஸ்திரேலிய குழாமில் பெட் கமின்ஸ், ஸ்காட் பொலண்ட், அலெக்ஸ் கெரி, கேமரூன் கிரீன், ஜோஸ் ஹெசில்வுட், ஜோஸ் இங்கிலீஷ், உஸ்மான் கவாஜா, சாம் கான்ஸ்டாஸ், மேட் குக்னிமன், நாதன் லியோன், ஸ்டீவ் சுமித், பியூ வெப்ஸ்டர் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். 2023-2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் தகுதி பெற்றுள்ளன. இந்த போட்டி எதிர்வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டி நிறைவடைந்ததும் ஆஸ்திரேலிய டெஸ்ட் அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடரில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கு பெறும் ஆஸ்திரேலிய குழாமே பங்கு பெற்றும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.